வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை நேத்து வீடியோல கத்தார்ல வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க வந்து அது வந்து திட்டமிட்ட ஒரு சதியா இல்ல எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தா, அங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தயாரிக்கிறாங்க, அதனால கத்தாருக்கு எவ்வளவு லாபம் எவ்வளவு லாஸ், மற்ற நாடுகள் வந்து இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த கத்தார்ல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயம்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்பவும் வாய விட்டுருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் வந்து இந்த பிரச்சனைக்கே முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. இப்போ அது வந்து ஓபன்ல இருக்கனால இப்ப இந்திய கப்பல்கள் எத்தனை கப்பல்கள் வந்துட்டு சேஃபா ரீச் ஆயிருக்கு, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த F-15 அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய போர் விமானம் சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு உண்மையை யார் சொல்லியிருக்கா? அந்த பைலட்டோட விமானி சொல்லியிருக்காரு. அவர் சைட்ல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த தாக்குதல் வந்துட்டு இப்போ ஒரு வழியா அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையா யாருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவோ ஈரானோ இஸ்ரேலோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். அவரு வாய வச்சுன்னு சும்மா இருந்தாலே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்காது. யாருமே வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கவும் மாட்டோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு எங்களை பார்த்து பயப்படலாம் வேணாம், ஆனா எங்களுக்கு நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார சொல்றாரு? ஈரானை வந்து சொல்றாரு. அவங்க பாட்டு பேசாம இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. அதுல உள்ள ஒவ்வொரு கண்டிஷனா இப்போ நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா பேசினா பரவாயில்ல. தேவையில்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி வாய விடுறது, அப்புறம் வாங்கி கட்டிக்கிறது, அப்புறம் நான் தான் இங்க வந்து நம்பர் 1, இங்க நாங்க தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுறது. சோ இந்த மாதிரி சொன்னா ஈரானுக்கு வந்து காண்டாகும்ல. நம்மளோட ஒப்பந்தம் என்ன, அதை பத்தி நீ பேசு. நான் வந்து உன்னை மதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நீ சொல்லி நான் பண்ணக்கூடாது. எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, காமனா இப்போ ஒருத்தவங்கள வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சொல்லி நம்ம வந்து அவங்க மேல வராது, நமக்கா வந்து தோணும் இவங்களுக்கு வந்து நம்ம மரியாதையா பேசலாம், மரியாதையா நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணதான் போறாங்க. சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு அவரோட வாயா வச்சுட்டு சும்மா இல்லாம எல்லாருக்கிட்டையுமே வம்பிழுத்துன்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, லெபனான்ல வந்து நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம், இஸ்ரேலோட ராணுவம் ஃபுல்லாத்தையுமே அங்க இறக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரான் திரும்பவும் மூடிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமுமே இருக்கு. ஆனா இந்த ஒப்பந்தத்தால இப்போ இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு பக்கம் அமெரிக்காவோட கடற்படையுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய முற்றுகையை வந்து திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸையுமே வந்து ஓபன் பண்ணிட்டாங்கல்ல. இது மூலமா இந்தியாவுல மொத்தம் எத்தனைனா 11 கப்பல்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து சேஃபா இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுல 3 கப்பல்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளாகோடையும், மீதி 8 கப்பல் வந்து வேற நாட்டோட கொடியோடையும், ஆனா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சேஃபா வந்திருக்கு. அந்த 3 கப்பல்கள் நம்ம நாட்டு கொடியோட வந்தது இல்ல. அதுல பாத்தீங்கன்னா 2.85 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஏத்திட்டு ரொம்ப சேஃபா வந்திருக்காங்க. இந்த மீதி இருக்க அந்த 8 கப்பல்கள்ல பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மட்டும் கிடையாது, நம்ம விவசாயத்துக்கு தேவையான உரங்களா இருக்கட்டும், நம்ம சமையல் எரிவாயு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப சேஃபா ஏத்திட்டு வந்திருக்காங்க. சோ இதனால நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி கிடைக்கக்கூடிய அந்த எரிபொருளை வந்துட்டு எவ்வளவு குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே இதுக்கப்புறமா எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கு நம்ம வந்துட்டு நம்மளால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்லயுமே வந்துட்டு அந்த மாதிரியான ஹெல்ப் உதவிகள் எல்லாத்தையுமே வந்து செய்ய போறோம். அவங்க கூட இதுக்கப்புறமா ஒப்பந்தங்களுமே வந்து போட போறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணு, தமிழனுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா தான் நான் துடிச்சு போவேன் அப்படின்னு கிடையாது. என்னோட தமிழர்கள் எங்க இருந்தாலும் அவங்களுக்காக என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு தரமா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. இப்போ கத்தார்ல வந்து ரீசெண்டா அந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டுச்சுல்ல, அதுல வந்து மொத்தமா 13 இந்தியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல 3 பேர் வந்து தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அபிஷியலான நியூஸ்மே கிடைச்சிருக்கு. சோ இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிஎம் விஜய்
விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்துட்டு 10 லட்சம் வந்து நிதியுதவியா கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இதை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுல எங்கேயோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தமிழர்கள் எங்க இருந்தாலும் அவங்கள நான் வந்துட்டு பாதுகாப்பேன், அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார்ல பாத்தீங்கன்னா வார் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கும் போது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த F-15 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட மிகப்பெரிய போர் விமானம். அந்த போர் விமானத்தை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பயப்படுவாங்க. மற்ற நாடுகளுக்கே வந்து தண்ணி காட்டினாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த போர் விமானத்தை ஏப்ரல் மாசம் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இது வந்து முறையா நாங்க தான் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசினாங்க. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, எப்பவுமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல, எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் நான் அடி வாங்கல அப்படின்னு தானே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த சமயத்துல அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த F-15 போர் விமானம் இருக்குல்ல, அதுல வந்து பைலட்டை எப்படியோ வந்து உயிரோட சேஃபா மீட்டுட்டாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னதான் அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு என்கொயரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்பவே கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ட்ரோன் வந்து ஒரு ஏகப்பட்ட ட்ரோன் இருந்தது, அது எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி ஜெல்லி மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஒரு ஃபார்மேஷன்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேல வந்து ஒரு பெரிய ட்ரோனும் கீழே வந்து சின்ன ட்ரோனும் இருந்தது. அந்த மாதிரி தான் வந்து அதோட சேஃப் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்துச்சு. அந்த சின்ன ட்ரோன் இருக்குல்ல, அது பார்க்கிறதுக்கு இந்த ஜெல்லி ஃபிஷோட கால்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஈரானோட டெக்னாலஜியை வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து நாங்க எல்லாத்தையுமே வந்து ஈரான் அனுப்புன ட்ரோன் எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா விமானி இப்போ வந்துட்டு எங்களை வந்து அட்டாக் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அங்க ரியலா என்னதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகளுமே இப்போ வந்துட்டு ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. சோ இதோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், இல்ல மாத்தி மாத்தி பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கத்தார்ல அந்த தீ விபத்துல ஏற்பட்ட அந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு அவர் வந்து நிதியுதவி கொடுத்திருக்காரு. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து 11 கப்பல்களை வந்துட்டு சேஃபா இந்தியாவுக்கு வந்திருக்கு. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல அதுவும் ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூவா நீங்க பார்க்க முடியும். அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.